இந்தியா முழுவதும் அகில இந்திய மக்களுக்காக தங்களுடைய உயிர் உடைமைகளை தியாகம் செய்தவர்கள் ஓபிசி தலைவர்கள், ஓபிசி இன மக்கள். 1947க்கு முன்பு போராடியவர்கள், தியாகம் செய்தவர்கள், ஓபிசி இனம் சார்ந்த மாணவர்கள், இளைஞர்கள். ஆகஸ்ட் 15 வருகின்ற ஆகஸ்ட் 15 சுதந்திர தின நாளன்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஓபிசி இன மக்களும் தங்களுடைய இல்லங்கள் தோறும் இந்திய தேசிய கொடியை ஏற்றி ஒவ்வொரு சமுதாய மக்களும் அந்தந்த சமுதாயத்தை சார்ந்த ஓபிசி தலைவருடைய திருவுருவ படங்களை வீட்டுக்கு முன்னால் வைத்து மலரஞ்சலி செலுத்திடுமாறு வேண்டிக் கொள்கிறேன். யாதவர் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் வருகின்ற ஆகஸ்ட் 15ஆம் தேதி அன்று சுதந்திர தின நாள் அன்று வீரன் அழகுமுத்துக்கோன் படத்தை, திருவுருவ படத்தை ஒவ்வொருவரும் தங்களுடைய இல்லங்கள் முன்பு வைத்து மலரஞ்சலி செலுத்த வேண்டும். இல்லங்கள் தோறும் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும். அதே போல மருது பாண்டியர் சகோதரர்கள் இந்திய நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்தார்கள். மருது பாண்டிய சகோதரருடைய சமுதாய மக்கள், அகமுடையர் சமுதாய மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் தியாகங்கள் செய்து சுதந்திரம் பெற்று தந்தார்கள். அகமுடைய சமுதாய மக்கள் அனைவரும் ஒவ்வொருவரும் தங்களுடைய இல்லங்கள் தோறும் இந்திய தேசிய கொடி ஏற்றி இந்திய நாட்டிற்காக சுதந்திரம் பெற்று தந்த மருது பாண்டியரை வணங்குகிறோம் என்பதற்காக அடையாளமாக தங்களின் இல்லங்கள் தோறும் மருது பாண்டியர் திருவுருவப் படங்களுக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும். அதே போல வீரபாண்டிய கட்டபொம்மன் சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் தங்களுடைய இல்லங்கள் தோறும் இந்திய தேசிய கொடி ஏற்றி தங்களுடைய இல்லங்கள் வீடுகளுக்கு முன்பாக வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய திருவுருவப் படங்களுக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும். வஉசி சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள், அனைத்து பிள்ளைமார் சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் இல்லங்கள் தோறும் தேசிய கொடி ஏற்றி வீடுகளுக்கு முன்பு வஉசி திருவுருவ படத்திற்கு அஞ்சலி செலுத்த வேண்டும். காமராஜர் நாடார் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் பெருந்தலைவர் காமராஜருடைய திருவுருவ படத்திற்கு அஞ்சலி செலுத்த வேண்டும். நாடார் சமுதாய மக்கள் அனைவரும் தங்களுடைய இல்லங்கள் தோறும் இந்திய தேசிய கொடி ஏற்ற வேண்டும். சுதந்திரம் பெற்று தந்த காமராஜரை வணங்குகிறோம், புகழஞ்சலி செலுத்துகிறோம் என்று சொல்ல வேண்டும். கொங்கு மண்டலத்தில் கொங்கு வேளாளர் சமுதாய மக்கள், தீரன் சின்னமலை சார்ந்த இன மக்கள், மேற்கு மண்டலம் முழுவதும் தமிழ்நாட்டில் உள்ள கவுண்டர் சமுதாய மக்கள் அனைவரும் தங்களுடைய இல்லங்கள் தோறும் இந்திய தேசிய கொடி ஏற்றி தங்களுடைய இல்லங்களுக்கு வீடுகளுக்கு முன்பு தீரன் சின்னமலையுடைய திருவுருவ படங்களுக்கு மலரஞ்சலி செலுத்தி வீர வணக்கம் செலுத்த வேண்டும். அதேபோல் முத்தரை சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் அவர்கள் சார்ந்த சுதந்திர போராட்ட தலைவர்களுக்கு இல்லங்கள் தோறும் கொடியேற்றி இல்லங்கள் தோறும் புகழஞ்சலி செலுத்த வேண்டும். மறவர் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் தேசிய தலைவர் முத்துராமலிங்கத்தவருடைய திருவுருவ படங்களை வீடுகளுக்கு முன்பு வைத்து மலரஞ்சலி செலுத்த வேண்டும். இல்லங்கள் தோறும் மறவர் சமுதாய மக்கள் தேசிய கொடியேற்றி சுதந்திரம் பெற்று தந்த தியாகம் செய்த மறவர் சமுதாய மக்களை வணங்குகிறோம் என்று புகழஞ்சலி செலுத்திட வேண்டும். சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்ற அனைத்து தலைவர்களுக்கும் சுதந்திர தின நாள் அன்று வீர வணக்கம் செலுத்த வேண்டும். இல்லங்கள் தோறும் கொடியேற்றி அந்தந்த சமுதாயத்தைச் சேர்ந்த தலைவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டிய ஒரு பழக்கம் இந்தியாவில் திட்டமிட்டு மறைக்கப்பட்டது. இந்த நடைமுறையை அகில இந்திய ஒரிஜினல் பெஸ்ட் காங்கிரஸ் கட்சி ஆண்டுதோறும்
நடைமுறைப்படுத்திட நாங்கள் தீர்மானித்துள்ளோம். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இந்திய தேசிய கொடியை மக்களுக்காக விநியோகம் செய்வோம். இல்லங்கள் தோறும் ஆண்டுக்கு ஒரு முறை அந்தந்த சமுதாயத்தைச் சேர்ந்த தலைவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும். அது குரு பூஜைக்கு மட்டும்தான், வருஷத்தில் ஒரு நாள் நினைவு நாள், பிறந்த நாளைக்கு மலரஞ்சலி செலுத்துகிறார்கள், வீரவணக்கம் செலுத்துகிறார்கள். சுதந்திர தினத்தன்று இந்தியா முழுவதும் அனைத்து தலைவர்களுக்கும் வீரவணக்கம் செலுத்த வேண்டும், புகழஞ்சலி செலுத்த வேண்டும். இல்லங்கள் தோறும் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும். இந்த தேசிய கொடி உருவாவதற்கு காரணமான என் சமுதாய தலைவர் அப்படி என்று இளைய தலைமுறைக்கு மாணவர்களுக்கும் எடுத்து காட்ட வேண்டும். இதை திட்டமிட்டு மறைக்கப்பட்டது. எதிர்காலத்தில் ஓபிசி தலைவர்கள் அனைவருக்கும் ஆண்டுதோறும் தொடர்ந்து வீரவணக்கம் செலுத்திட லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் கடந்த சுதந்திர போராட்ட தலைவருடைய வரலாறுகளை நினைவு கூறும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடத்த வேண்டும். தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் அனைத்தும் சுதந்திர தின நாளன்று வீடுதோறும் இந்திய தேசிய கொடி ஏற்றுவோம், அந்தந்த சமுதாய தலைவர்களுக்கு மரியாதை செலுத்துவோம், புகழஞ்சலி செலுத்துவோம் என்ற ஒரு நடைமுறையை உருவாக்க தயங்குவது ஏன்? அதனால தான் இந்த கட்சியை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். மறைந்த தலைவர்களுடைய, நாட்டுக்கு தியாகம் செய்த தலைவர்களுடைய வீர வரலாறு மறைக்கப்பட்டது. அதை இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கு நினைவூட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கட்சியை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். கடந்த 75 ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சி ஆண்ட காலத்திலும் சரி இந்த நடைமுறைப்படுத்தவில்லை. பள்ளிக்கூடங்களில், கல்வி கூடங்களில் தேசிய கொடி ஏற்றுவார்கள். மகாத்மா காந்திக்கு ஜெய், ஜவஹர்லாலுக்கு ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு கலந்து போடுவார்கள். லட்சக்கணக்கான தலைவர்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள். கிராமங்களில் வாழ்ந்த ஓபிசி தலைவர்கள் தியாகங்கள் செய்து சுத்தப்புற பல கோடிக்கணக்கான சொத்துக்களை இழந்திருக்கிறார்கள். அவருடைய வரலாறுகள் மறைக்கப்பட்டுள்ளது. வருஷத்துக்கு ஒரு நாள் அனைத்து மக்களும் அந்த சுதந்திர போராட்ட தியாகிகளுக்காக ஒரு நாள் இல்லங்களில் கொடியேற்ற வேண்டும், புகழஞ்சலி செலுத்த வேண்டும். இந்த நடைமுறைப்படுத்த தவறிய அனைத்து கட்சிகளுக்கும் இனிமேலாவது ஒரு நடைமுறை கொண்டு வருவதற்கு அனைத்து கட்சிகளும் ஓரணியில் திரண்டு செயல்படுத்திட முன்வர வேண்டும் என்று அகில இந்திய ஒரிஜினல் பெஸ்ட் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன்.